வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் என்னோடும் எங்களோடும் கூட ஆண்டவர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது தெரிந்த வசனம். பொதுவாக கிறிஸ்தவங்களுக்கு இது அறியாத ஒன்று அல்ல. அதில் பிரசங்கம் பண்ணுறவர்களுக்கு இது புதுசு அல்ல, பழசு தான். கர்த்தர் சோதரம். ஆனால் எனக்கு இங்கே வரும்படி அவர் கூப்பிட்ட போது இங்கே வந்தால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. கர்த்தர் சோதரம். பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள்னு நம்புகிறேன். கர்த்தர் சோதரம். ஒருவேளை இந்துக்களாய் இருந்து புதுசாக வந்திருந்தாலும் எங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார், பவனியாய் வருகிறார். அவர் பிரவேசிக்கிறார். அதுக்கு முன்னாலே அப்படி ஒரு கேள்வி கேட்கல. உள்ள வரும் பொழுது, அந்த எருசலேமுக்குள்ள வந்துட்டார். வரும்போது நகரத்தார், அந்த தேசத்துக்குள் இருக்கிற ஜனங்கள் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவர் யார் என்று விசாரித்தார்கள். இப்பவும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீண்ட ஆண்டு காலமும் ஆண்டவர் பின்பற்றி வருகிறீர்கள், ஆண்டவருக்காய் வாழுகிறீர்கள், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த இயேசு யார் அப்படின்னு கேட்டா பிரசங்கிக்கிற பலருக்கும் தெரியாது. நீண்ட ஆண்டு காலமா வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிற பலருக்கும் தெரியாது இவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப கடினமான ஒன்று. இதே போலதான் சீசர்கள் ஒரு நாள் கடையில மீன் பிடித்து போகிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அக்கறைக்கு போக சொன்ன நேரத்துல 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார். வரும்பொழுது அவங்களுக்கு தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போய்விட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அப்போ இறைந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினார். அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி உண்டானது. இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்கிற கேள்வி அவளுக்கு உண்டானது. அப்புறம் தன்னை 3 ஆண்டு காலம் பின்பற்றி சீசரிடத்துல கேட்டார், என்னை பற்றி ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, அதை சொல்லப்பா அப்படின்னு கேட்டார். அப்பொழுது ஒருவன் சொன்னா உம்மை எரேமியான்னு சொன்னான், ஒருவன் சொன்னா உம்மை யோவான் சாபன்னு சொன்னான், ஒருவன் சொன்னா நீ தீர்க்கதரிசி என்று சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, விட்டுரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல பேதுரு மட்டும் சொன்னார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், பேதுருவே, இரத்தம் மாம்சமும் உனக்கு இது வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப கவனிங்கள், இந்த தேவகுமாரன் என்று அறிவதற்கு பிதாவாகிய தெய்வம் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அறிய முடியும். பிதாவாகிய தெய்வம் யாருக்கு அவர் எப்படி வெளிப்படுத்துறாரோ அப்படிதான் செய்ய முடியும், அறிய முடியும். பொதுவா ஒரு மேடையில அவர் என்னை அறிமுகப்படுத்தினார். வயசான காலத்துல கஷ்டப்பட்டு நடந்து மேல ஏறி வந்து உளிஞ்சி வந்திருக்கான்னு சொன்னார். அறிமுகப்படுத்தினார். பெஸ்ட் அறிமுகம் சொல்லி விளங்குதா? இதுதான் அறிமுகம். இப்ப ஆண்டவரை பற்றி அறிமுகப்படுத்துகிற அந்த சூழ்நிலை நடுவில் கேள்வி இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த இயேசு உங்களுக்கு யார்? மாமாவா, மச்சானா, அத்தையா, சித்தியா, சித்தப்பாவா? உங்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? சொன்ன போன பொறுப்பாடு உங்களுக்கு புரியும், விளங்குறீங்களா? 3.5 வருஷம் ஊழியம் செய்துட்டு கூட இருந்தவங்ககிட்ட கேட்ட கேள்விதான் நான் இப்ப கேட்கிறேன். இத்தாண்டு காலம் ஆண்டரை பின்பற்றி வருகிறேன், இவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும், தெரிந்திருக்கணும், அறிந்திருக்கணும். இல்லைன்னா தெரியாது. ஒரு தம்பி
தான் பெத்த அம்மாவை காலுக்கு எட்டி மிதிச்சான். அப்பொழுது ஒரு வயசானவர் சொன்னார், மிதிக்காதடா, உன்னை பெத்த தாய் இல்ல, நீ அநாத பிள்ளை, உன்னை எங்கே இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்துருக்கா, நீ தான் அந்த வீட்டுக்குள்ள போய் சொத்துக்கு சொந்தக்காரன், நீ காலை வச்சு மிதிச்சனா உன் கால் அழுகி போகும் அப்படின்னு இந்த மூத்தவர் சொன்னார். ஆஹா, இப்படி அவன் நிலைமையும் அறிஞ்சு அந்த அம்மா எவனு அந்த பையனை எங்க எடுத்தாங்க அறிவு அவருக்கு வந்தது. இப்ப நான் கேட்கிறேன், நாம் எங்கே இருந்தோம், நாம் எப்படி இருந்தோம், என்னைக்கு இந்த ஆண்டு நம்மை தேடி வந்தார், எதுக்காய் வந்தார், எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற விஷயம் எனக்கு உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர் யார் என்பதற்கு நான் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். இவர் யார் என்று சொல்வதற்கு பல கேள்விகள் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற வார்த்தை என்னவென்றால், இவர் யாருன்னா மனதுருகி மனுஷனை தொடுகிறவர். இவர் யார் அப்படின்னால் மனதுருகி மனிதனை தொடுகிறவர். எந்த மனிதனானாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனானாலும் சரி, எந்த மனுஷியானாலும் சரி, மனதுருகி அவர்களை தொடுகிற ஆண்டவராகவே இந்த ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் 2 வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு மனதுருகி கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க கவனிங்கள், இங்க 2 பேர் கண்ணு தெரியாதவங்க தூரத்துல நின்னுகிட்டு, ஐயரே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டதுல ஒரு மனமா கூப்பிட்டான். 2 பேர் தான், 2 பேரும் ஒரே குரல்ல ஒன்று போல கூப்பிட்டான். இப்ப கவனிங்க, பலர் இங்க இருக்கிறோம். எப்பொழுது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார்னா, பலரா இருந்தாலும் ஒரே நோக்கத்தோடு கூப்பிடணும். கண்டிப்பா என் இருதயமும் இவன் இருதயம் ஒத்தே போகாது. என்னை கூப்பிட்டு அவரும் இருதயமும் ஒத்து போகாது. இங்க இருக்கிற ஒருவருக்கும் என்னையும் உங்களையும் ஒத்து போகாது, கண்டிப்பா போகாது. ஆனா ஆணுடைய விஷயத்துல ஒத்துறணும். உங்களுக்கு புரியலையா? புரியல, விளைத்தாரன். அவருங்க 120 பேர்கள் மேல் மாடியில ஸ்தோத்திரத்தோடு துதியோடு இருந்தாங்க. 120 பேருக்கு 120 இருதயம் இருந்துச்சு. ஆனா 10 நாள் ஸ்தோத்திரத்தோடு காத்திருந்தாங்க. ஒரே காரியத்தை ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்கிற காரியத்துக்கு ஒருமனப்பட்டாங்க. இப்போ நீ வந்திருக்கிற நீங்க உங்க இருதயத்தில் ஒருமனப்பட்டு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, என் வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்துக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்கிற காரியத்தில் ஒருமனப்பட்டு நீங்க கூப்பிட்டா இவர் மனதுருகுவார். இங்க வந்துகிட்டும் வீட்டை பூட்டனா பூட்டலையா, மழை வருமா, வெளியே துணியை காய போட்டிருக்கனா அப்படின்னு எண்ணம் அங்க இருந்துனா நீ ஒரு காலம் வந்தும் பயனும் இல்லை. ஒரு அம்மா திடீர்னு ஐயோ மழை பெய்யுது புழுங்க வெளியே காய போட்டிருக்க சத்தம் போட்டு ஓடுனா, எம்மா மழைலாம் பெய்யல, வெயில் நல்ல அடிக்கி அப்படின்னா, அப்படின்னு அர்த்தம் வந்தவா தூங்கிட்டா, தூக்கத்துல மழை பெய்யுது. உங்களுக்கு புரியலையா? அதான் தூக்கத்துல மழை பெய்யுது, அதனால மழை பெய்யுது மழை சத்தம் போட்டா. இப்ப இங்க வந்தும் பல எங்க வந்திருக்கிறோம், யாரை பார்க்க வந்திருக்கிறோம், என்ன வாங்க வந்திருக்கிறோம் என்கிற நினைவு இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. அதை மாற்றிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கு மேல நீங்க ஒருமனமா இருந்தா இந்த ஆண்டவர் மனதுருகி தொடுவார். அல்லேலூயா. கூப்பிட்டாங்க, முதல்ல கூப்பிட்டாங்க, ஒருமனமா கூப்பிட்டாங்க, திரும்ப தடை வந்துச்சு, திரும்ப கூப்பிட்டாங்க, தொடர்ந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுல 4 வகை இருக்கு. நான் பிரிச்சு பேசணும், அதுவே ஏகப்பட்ட நேரம் போயிடும். அதனால சொல்லுங்க, கூப்பிடுற காரியத்துல ஒரே நோக்கத்தோடு யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ எங்க இருந்தும் கூப்பிடலாம். ஒருவன் கவனிங்க, அடியில இருந்து கூப்பிட்டான், எந்த டவரும் கிடைக்காது, பிஎஸ்எல் கிடைக்காது, ஓடாஃபோன் கிடைக்காது, எந்த டவரும் கிடைக்காது, டவரு கிடைக்காத இடத்துல இருந்து கூப்பிட்டான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவனை வேற எதுவுமே கொண்டு வர முடியாது. அவன் கூப்பிடலன்னா கவனிங்க,
மீன் முன்னால கக்க வேண்டிய பின்னால கைக்கிறோம். புரியலையா? இல்ல, கூப்பிட்டுனால முன்னால கழிச்சு, கூப்பிடுறா பின்னால கைக்கிருக்கோம். என்ன நடந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப விளக்கல, நீங்க புரிஞ்சுக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனும் பேரும் புகழும் கிடையாது, பூமியோட கூட முடிஞ்சு போயிடும். நல்ல வேளை அவன் கரெக்டான நேரத்துல கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினா. நீங்க எந்த நிலையிலிருந்து கூப்பிடலாம், எப்பேற்பட்ட நிலையிலும் கூப்பிடலாம். அதனால கூப்பிடுகிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி மகிமையான காரியங்கள் செய்கிறார். நான் சொல்ல கலிங்கள், எதற்காக கவனிங்கள் தொடுகிறார் என்றால், இயேசு மனதிற்கும் உள்ளவராய் தொடுகிறார். யாரை தொடுகிறார் என்றால் கவனிங்கள், அங்கேயும் பார்க்காங்க. நான் முகத்தை பார்த்து பிரசங்கம் பண்றார். உங்க முகம் வேற எங்கேயும் மாறினா எனக்கு பிடிக்கும். அதாவது இதை தூர தள்ளுங்க, எனக்கு கண்ண முடியலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது. முகத்தை பார்த்தா பிரசங்கம் பண்ண, பிரசங்கத்தை அவன் கேட்காங்களா இல்லையா, போகுதா போகலையா அப்படின்னு ரொம்ப கவனிக்கிறவன். அதனால கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க. கதை சோதரர் கவனிங்க, அவ கூப்பிடும் போது ஒரே ஒரு காரியத்தை அவர் இடத்துல கவனிங்க, வந்து கூப்பிட்டாங்க. வந்து கூப்பிட்டாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க கூப்பிட்டீங்க இவ்வளவு நேரம். அப்புறம் என்ன நடந்துன்னா கவனிங்கள், அவர் ஏன் தொட்டார் அப்படின்னா, அவள் ஆசீர்வதிக்கப்படும்படி தொட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நான் அந்த வார்த்தையை முடிச்சிருந்தேன். அவங்க என்ன கேட்டாங்க, கண்ணு தெரியணும் கேட்டாங்க. ஆண்டவர் தொட்டு குணமாக்கி கண்ணை தெரிய பண்ணினார். மனதுருகி தொட்டு கண்ணு தெரிய பண்ணினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்போ அதை தொடர்ந்து கொண்டு வருகிறேன். அவங்க தேவன் தொடுகிற 5 காரியங்கள் இருக்கு. தேவன் எதை கொண்டு தொடுகிறார் என்றால், ஒன்று, அவருடைய வசனத்தை அனுப்பி தொடுவார். என்ற வசனம் இருக்கு, இந்த வசனத்தை அனுப்பி உடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை அனுப்பி தொடுவார். அதை நீங்க தான் கேட்ச் பண்ணி பிடிக்கணும். அங்கேயும் இங்கேயும் மாறி உட்கார்ந்தா ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன பிள்ளைகளான ஈஸியா நம்ப பண்ணிடலாம். இப்ப எல்லாம் ரொம்ப அறிவு பெருத்த காலம், நம்பவே பண்ண முடியாத காலத்தில் இருக்கிறாங்க. அதனால புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் என்ன செய்யறாச்சுன்னா, அவரிடத்துல உண்மையாக வந்து ஆண்டவரிடத்துல காரியங்களை செய்வார். கதை சோதரம் கவனிங்க, தம்முடைய அது வசனத்தை அனுப்பி தொடுறார். 2வது கவனிங்க, அவருடைய பிரசனத்தினால் தொடுகிறார். இங்கே பாடும் பொழுதும் துதிக்கும் போதும் சோத்தரிக்கும் போதும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அது எப்படி நீங்கள் சொல்லணும்னு தெரியல. கதை சோதரிங்க, யாராவது விலை உயர்ந்த செண்டு அடிச்சு வந்திருந்தா அது செண்டு மட்டும் மணக்கும். இல்லைங்களா? இங்க யாரும் அப்படி அடிச்சுட்டு வரல போல் தெரியுது. பரவாயில்ல, கிருபையா இருக்கு, நல்ல கடைங்க. அப்ப அந்த செண்டு இருக்கிற இடம் சொல்லுங்க மணக்கும். சரி, அதை விட இன்னொன்னு சொல்லி தானே அது சோதரம், சக்கப்பழம் இருக்கா, சக்கப்பழம் அது பழுத்துட்டுனா இருக்க இடத்த காமிச்சிடும். அது அது தன்னுடைய இருக்கிற பிரசனத்தை வெளிப்படுத்திடும். அது போல இங்கே இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய பிரசனத்தினால உங்களை தொடுகிறார். 3வது கவனிங்கள், தன்னுடைய தூதரை அனுப்பி தொடுறார். 4வது கவனிங்கள், அவரே இறங்கி வந்து தொடுகிறவரா இருக்கிறார். 5வது கவனிங்கள், யாராவது ஜோமன்னு நீங்க கடைசியில் வந்தாச்சுன்னா, கை வைக்கும் போது எங்க கையில் இருக்கிற தேவனுடைய வசனம் பிரசனமும் உங்களை தொடும். ஊழியக்காரனை கொண்டு தொடுகிறார். நான் சொல்லிட்டேன், கவனிங்க, எப்படி தொடுகிறார் என்கிற விஷயத்தை என்ன செய்யட்டேன் சொல்லிட்டேன். கவனிங்க, தொட்ட இடத்துல தெளிவா தெரியும். சரி, உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கடுத்துவா கொட்டின இடம் கனிவா தெரியும். ஏன்? கடத்துக்கிட்டே இருக்கும். குட், சூப்பர். சரி, கொடுக்காம கொட்டின அதை விட கொஞ்சம் வேலை செய்யும். ஆசிரியர் போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு வைக்கும். அப்போ அதுக்குரிய வேலையை தெளிவா செய்யுது. கவனிங்க, அது போல உங்க இருதயத்துக்குள்ள பலவிதமான சூழ்நிலைய உருவாக்கும். நீ அன்னைக்கு தப்பு பண்ணிய, தவறு செய்திய, அங்க ஒரு மாதிரி முழிச்சிய, இந்த பொருளை தொட்டைய, ஒரு மாதிரி பார்த்தைய, அப்படிங்கிற அந்த காரியத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவார். அதுதான் தொடுதல். புரியுதா? புரியலையா? புரியுது.
இன்னும் சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தன் எல்லாருக்கும் ஐயோ ஐயோன்னு பாட்டினான். அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, பூமி வாங்குறவனுக்கு ஐயோ, இருக்கணும் ஐயோ, அதுக்கு ஐயோன்னு சொல்லி போயிட்டுதான். திடீர்னு ஆண்டவர் இவனுக்கு ஐயோன்னு சொன்னார். ஏசாயாவுக்கு நாவில பரலோகத்தில் உள்ள அந்த குரடுல அக்கினியை கொண்டு நாகல போட்ட போது அவன் சொன்னா, நான் அசுத்த உதல் உள்ளவன், அதமானேன், ஐயோ அவன் சத்தம் போட்டான். அப்போ தான் நிலைமை அறியத்தக்க காரியத்தை தொடுவதுதான் தொடுதல். ஆதாம தொட்டா ஒரு ஏவாளை உருவாக்கினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை தன்னை தொடுவதற்கு பாவிய கையில் ஒப்பு கொடுத்தார். விழாவில ஒருவன் ஓங்கி குத்தினார். அப்பொழுது விழாவிலிருந்து ரத்தம் நீர் வந்தது. அதுல தேவன் மனவாட்டியை தேவன் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவரும் தன்னை தொட சம்மதித்தார், அவரும் மக்களை தொடுகிற ஆண்டவரா இருக்கிறார். இந்த தொடுதலினாலே உண்டாகிற சில ஆசீர்வாதங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8:7 இல்ல 8:3 வாசிங்க. இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. போ கவனிங்க, கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்க கவனிங்க, கவனிங்க. இங்கே ஒருவன் வருகிறான். பழைய ஏற்பாட்டின் படி, அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல பழைய ஏற்பாட்டின் காலம் நடந்துகிட்டு இருக்கு, முடியல. பண்ணீங்களா? ஆனா துவக்க யோவான் சானாம்ப காலம் முதல் இந்த சுவிசேஷ அறிவிக்கும் காலம் வரையிலும் உள்ள காலத்துல தொடங்கிட்டு, ஆனா இன்னும் ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை என்ன செய்யல, விடல, சஞ்சரித்து கொண்டு வருகிறார்கள். அப்பேற்பட்ட காலத்துல இவன் சரீரத்துல குஷ்டம் உள்ளவனா இருக்கிறான். யூத சட்டத்தின்படி அல்லது இஸ்ரேல் சட்டத்தின்படி இவன் யூத தெருவுக்குள்ள, இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ள வரக்கூடாது, வெளியே இருக்கணும். ஆனா இயேசுநாதர் வந்ததுனால இவன் துணிஞ்சு வந்தான். நல்லா கவனிச்சுக்காங்க. இயேசுநாதர் வந்ததுனால துணிந்து வந்தான். வந்து ஆண்டவர் சொன்னா, அழகா விவரம் தெரிஞ்சவன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உங்க சித்தம் இல்லைன்னா விட்டுரும். நல்ல கேள்வி. இப்ப நம்மெல்லாம் அந்த கேள்வி கேட்கவே மாட்டோம். உங்க சித்தமான என்னை பணக்காரனா மாத்தும், இல்லைன்னா விட்டுரும். உங்க சித்தமான என்னை கோடீஸ்வரனா மாத்தும், இல்லைன்னா விட்டுரும். உங்க சித்தமான எனக்கு வேலை தாரும், இல்லைன்னா வேண்டாம். உங்க சித்தமான எனக்கு குழந்தை தாரும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டான். குழந்தை தாரும் 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 முடியா பிடித்த போது குழந்தை கொடுத்துருவாரு. வேற குழந்தை வாங்க பிற்பாடு குழந்தை தொந்தரவுனால கட்சிக்கு வர மாட்டான். புரியலையே? புரியுதா? புரியலையா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, இருக்கட்டும். அது வரலையும் புடிச்ச புடிய பார்த்து தாங்க முடியாது. ஆண்டவரும் பார்த்தாரு, சரி பாவம், கண்கலங்கி அழுது கொடுத்துருவோன்னு கொடுத்துருவாரு. அப்புறம் சர்ச்சைக்கு வர மாட்டார். ஏன் சர்ச்சைக்கு வரல? பிள்ளை தொந்தரவு. இதுதான் இன்னைக்கு உள்ள நடைமுறை. அது என்ன தொந்தரவுனாலும் பிள்ளைய என்ன இந்த கூட்டிட்டு வந்த பார்த்தீங்களா, இது மாதிரி தூங்கினாலும் பரவாயில்ல, அழகா தேவ பிரச்சனத்துல அருமையா தூங்குது. தேவம் பண்ணி கொண்டு வந்தியாமா, ரொம்ப நன்றி. தொந்தரவுனா தூங்குது. பேச கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கவனிங்க, புரிந்து கொள்ளுங்க. அந்த நோக்கத்தை மறக்காதபடி அவன் வந்தான். சித்தமான ஆட்கள். ஆனா அவர் சொன்னாரு, சித்தமாக்கினால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று, உம்மால் ஆகும் என்று விசுவாசி. எல்லாமே அவன்கிட்ட கரெக்டா இருக்கு. சரீரம் மட்டும் பொல்லாது. இவ காணிங்க, 2 வகையில அவன் குஷ்டம் இருந்தது. ஒன்று எழுத்தின்படியாக தெரிகிற குஷ்டம், எல்லாரும் வெறுத்தாங்க. இன்னொரு குஷ்டம் இருந்தது, அவன் பாவம் செய்தனால அவன் கண்ணுல, கையில, இருதயத்துல எல்லாம் இருந்தது. உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். யோவாப்பு பழைய ஏற்பாட்டு காலத்துல, சமாதானத்தின் காலத்துல அப்பனையரை கொன்னுருவான். யோவாப்போட 100 மடங்கு பலசாலி அப்பனைய. சமாதான காலத்துல ஒருத்தனை கொல்லக்கூடாது, யுத்தம் சொல்லிட்டு அடிக்கலாம்,
தப்பு இல்லை, சமான கழுதை அவன் கொண்டுருவான். அதனால நீங்க கவனிங்க, என் அம்மா என் அத்தா கவனிங்க, கத்திர சோதரம், அவன் சந்ததிக்கு பின்னால குஷ்டரோகமா வந்துடும். அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளை அத்தனையும் குஷ்டரோகம். சத்தியம் சொல்லுது, நான் எடுத்தா சொல்லிட்டே போகணும். அப்போ சமாதான காலத்துல ஒருத்தனை கொல்லக்கூடாது. அப்ப இவனுக்கு குஷ்டரோகம் எப்படி வந்துச்சு? ஏதோ ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சிருக்கான். ஒருவனை 38 வருஷம் வியாதி உள்ளவன சுகமாக்கினார், போயிட்டான். திரும்ப ஒரு நாள் இயேசு சர்ச்சைக்கு வந்திருக்காரு, அவனும் வந்திருக்கான். பரவாயில்லையே, நல்ல இடத்துல பார்த்தனே, அங்க பார்த்தேன், இப்ப இங்க ஒரு சர்ச்சில் பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, இனி அதிக கேடான ஒன்றும் செய்யாது. அப்போ இதுக்கு முன்னால ஏன் படுத்து கிடந்தா? அதிக கேடு செஞ்சிருக்கான். சும்மா படுக்க வைப்பாரா? அதிக கேடும் பண்ணிருக்கான். அதனாலதான் கர்த்தர் படுக்க வச்சார். இப்ப தூக்கி விடுவிச்சுட்டாரு. இனி திரும்ப போகாத, கண்டிப்பா கூப்பிடும். நான் நடந்து என்னன்னா, அவன் நல்ல சூழ்நிலைக்கு இப்ப இவனுக்கு அந்த கேடு வந்தது. 2 வகையில அவன் வாழ்க்கையில குஷ்டரோகம் இருந்தது. ஒன்று சொல்லுங்க, வெளியே தெரியக்கூடியது. இன்னொன்னு சத்தமா சொல்லுங்க, உள்ளான இல்ல, வெளியே தெரியாது. இப்ப நீங்க வந்திருக்க எல்லாரும் அழகா இருக்கிய பார்க்க, வெளி பார்வைக்கு உங்களை போல சீயோன் குமாரத்திய நான் எங்கேயுமே பார்க்க முடியாது, நன்றி. பட் இங்க ஒருவர் இருக்கிறார், உள்ளத்தை பார்க்கிறவர். சம்மா வந்தான், அவன் தான் வளர்த்தி அழகு உள்ளவன். சாமியல் எழும்பி கொம்புதலை தூக்கி கொண்டு அபிஷேகம் பண்ண போறான். ஆண்ட சொன்னார், சரி உட்கார், இவன் அல்ல, நீ முகத்தை பார்க்க, என் இருதயம் கேடு தூக்கி வச்சா இஸ்ரவேலை ஒருவனோட மண்ணா கொண்டுருவான், தள்ளு. அடுத்த ஒருத்தனை வந்தான், அவனதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க, பார்க்க அழகு, தள்ளிட்டார். அப்புறம் இன்னொருத்தன் அப்படியே தள்ளி 7 பேர் போயிட்டான். அப்போ இவன் கேட்கிறான், சாமுவேல் கேட்கிறான், இனி ஏதாவது பிள்ளைகள் உண்டான்னு சொல்லு. ஆமா, ஒருத்தன் ஆடு மச்சிட்டு இருக்கான், அவனை கூட்டி வாப்பா சொல்லு. அவன் அழகு உள்ளவன் தான், கலர் உள்ளவன் தான். அவனை ஏன் ஆடு மேய்க்க போக பண்ணாங்கன்னா, அவன் அம்மா யூத ஸ்திரீ இல்லை, எபிரேய ஸ்திரீயும் அல்ல, கலப்படமா வந்தவா. அதனால இவன் கலப்படம் உள்ளவை. அதனால அவங்க இவனை விட்டு ஒதுக்கி ஆடு மேய்க்க வச்சாங்க. ஆடு மேய்க்கும் போது ஆண்டவரே பார்த்தான். இவன் வீட்டுல இருந்தா நல்லா தின்னா தீவனம் பண்ணினா இருதயம் வேற எங்கேயோ பார்த்து ஆண்டவர் இதெல்லாம் ஒதுக்கினா. நான் திரும்ப கேட்கிறேன், உங்களை இப்போ இந்த இரவுல இதயத்தை பார்க்கிற உங்களை ஒதுக்குவாரா? என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாரா? உங்களுக்குள்ளே கல்யாணம் ஒண்ணுங்க பதில் சொல்லல, உங்களுக்குள்ளே கேளுங்க. அப்படின்னா இந்த கூட்டம் முடிவுக்கு உங்களை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. அப்ப என்னன்னா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல பெஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, ஐஸ்வர்யம், செல்வம், அழகு, படிப்பு, ஜனப்பெருக்கம், அதுவா? இல்லை. இயேசுவ சொந்த ரட்சகரை அவர் ஏற்றுக்கொள்றான் பாருங்க, அதுதான் விலமதிக்க முடியாத ஆசீர்வாதம். ஆண்டு சொல்றார், ஒரு உலகத்தை முழுவதும் ஆதாயம் பண்ணால், இந்த 750 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கே வந்தாலும் அது அவனுக்கு லாபம் இல்லை. உங்க ஆத்துமாவை நஷ்டம் பண்ணாம காத்துக்காங்க. இதுவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னும் ஏற்றுக்கொள்ளணும். அது நிச்சயம் இருக்கானுங்கிற முடிவுக்கு நான் வந்துடுறேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், பதில் அவர் சொல் பாவம், அவர் சொல்ல முடியாது, அவரை விட்டு தம்பா கத்திர சோத்திரம். கவனியா, என்னைய பார்த்து ஒருத்தன் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆமேன் சொல்லணும். மண்டே சொரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆனது போல தெரியுது அப்படின்னா இன்னும் அவனுக்கு என்ன இல்லை? நிச்சயம் இல்லை, உறுதி இல்லை. ரட்சிக்கப்பட்டது ஒரே நிமிஷம் தான். அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லையா இன்னைக்கு வாங்கிடணும். எம்மா என் ராசா தங்கம், என்ன
நீ என்ன கவனி, உனக்கு சேர்த்த பிரச்சனை பண்றேன். கவனி 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 கவனிங்க. அது நிச்சயம் இருக்கணும். நான் 1979 SSLC படித்தேன். படிக்கும்போது எனக்கு கூட அதாவது சிவசுப்பிரமணிய வாத்தியாருடைய மகள் வள்ளின்னு ஒருத்தி இருந்தார். அவளுக்கு எனக்கு கிளாஸ்ல பயங்கர டக்கப்போர் நடக்கும். எனக்கு இங்கிலீஷ் வராது, அவளுக்கு கணக்கு வராது. எனக்கு கணக்கு வரும். நான் அப்பவுமே செம்டம் வாங்கினவன், கதிர சோதரம் விளங்குங்களா. நான் கணக்குல புலி, அவ கணக்குல அவள் இல்லை. நான் சொன்னேன், எந்த பாடம் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் கணக்குல கண்டிப்பா செம்டம் என்ன செஞ்சிருவேன், வாங்கிடுவேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? நிச்சயம் இருந்து, உறுதிப்பாடு இருந்து. அதே போல நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். குட், உறுதியா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆளு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாம கல்யாண வீடு, கர்மாரி வீடு, அது வீடு, இந்த வீடு போச்சுன்னா நீ ரட்சிக்கப்படல. உறுதி இருக்கணும். இங்க வந்துட்டு போ, ஆராதனைக்கு வந்துட்டு போ. சரி, சர்ச்சிலேயே ஒரு ஆள் இறந்து போச்சியா, பிரச்சனை இல்லை, தவறு இல்லை. ஆனா அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா கல்யாணம் நடக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா பிரச்சனையும் நடக்கு, எல்லாரும் அங்கதான் போறான். அப்படி இல்லாம ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். கதை சோதரம், உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார் என்பதற்கு உங்களுக்கு தெளிவு இருக்கணும். மார்க் 2ஆம் அதிகாரம், கதை சோதரம், மார்க் 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமா எடுப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம், ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவதோ, வாசி, அடுத்த வாசி. கவனிங்க. பூமியிலே மனுஷனே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் யாருக்கு மட்டும் உண்டுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. உங்கள் பாவங்களை கவனிங்கள். உங்கள் பாவங்களை, என்னென்ன நீங்க பாவம் செய்தீர்களோ அந்த பாவங்களை இயேசுவிடத்துல மனப்பூர்வமாய் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடணும். திரும்ப சொல்லுகிறேன், தயவுசெய்து கவனிங்கள். விபச்சாரம் செய்தாலோ, பொருளை களவாண்டாலோ, கொள்ளையடிச்சாலோ, அல்லது உலகத்துல செய்ய தகாத காரியங்களை செய்தாலோ, நீங்க போய் ஆண்டவரத்துல சொல்லும் பொழுது மனப்பூர்வமா நீ அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது கண்ணீர் வரலன்னா கர்த்தர் பாவத்தை மன்னிக்க மாட்டார். இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் கை வச்சுங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு, கால் வச்சுங்க, கை கீழே போடுங்க, ரத்தம் வழங்குதா? அப்படிலாம் இல்லை. ஒரு ஆபரேஷன் நடந்தா வலி எடுக்கும். ஒருவேளை குளோரோஃபார்ம் கொடுத்தாலும் கண்டிப்பா அறுக்கிறது தெரியும், கண்டிப்பா தெரியும். இப்போ ஆண்டுல போறோம், நம்மிலே பாவம், அக்கிரமம், அநியாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஆண்டுல சொல்லும் பொழுது நாம் கண் கலங்கி மனஸ்தாப்பட்டு யாரெல்லாம் அழுவார்களோ அவர்களுடைய பாவத்தை மட்டும்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உள்ள உபதேசங்கள், இன்னைக்கு உள்ள தவறுகள், தவறான ஒரு காரியத்தினராய் வந்திருக்கிறது. நீ விசுவாசித்தா போதும், அறிக்கையிட்டா போதும், அதெல்லாம் நல்லதுதான். விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். ஆனா என்ன செய்யணும்? மனஸ்தாபப்பட்டு கெஞ்சணும். கெஞ்சினாதான் கர்த்தர் பாவங்களை மன்னிப்பா. கவனிக்க சொல்லுங்க, மன்னிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்குள்ள ஒரு வேலை நடக்கும். என்ன நடக்கும்? வேலை. என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, நீங்க பாவத்தை எதிர்ப்பீர்கள், பாவத்தை எதிர்ப்பீர்கள், பாவத்துக்கு துணை போக மாட்டீங்க, பாவத்தை கை கொடுக்க மாட்டீங்க. இப்ப வசனத்தின்படி சொன்னப்போ நிறைய இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூரப்படுத்துவார்.
நம்ம விட்டு தூரப்படுத்துவார். தூரப்படுத்த விஷயம் சொல்ல ஒரு மாதிரி கவனிங்க. ஒருவேளை நம்மளை கொண்டு போயிடுவார். உங்களுக்கு புரியும்படி சொல்லுதேன், அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ள முடியும். எகிப்தியர்கள் விடமாட்டேன், இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது விடமாட்டேன், அழிப்பேன், கொள்ளையிடுவேன், சூரியடுவேன் சொல்லி பின்னால வந்தான். ஆண்டவர் அவர்களை சமுத்திரத்தின் ஆழத்துல அமிழ்த்து போட்டார். பாவம் எகிப்து என்றாலே எதுதான்? பாவம், அக்கிரமம், அடிமைத்தனம். அதை சமுத்திரத்திலே முற்றிலுமாக அழித்து போட்டார். அடுத்தது கவனிங்க, யோசேப்பு ஒரு முறை புரிந்தும்படி, பழைய ஏற்பாடு கால யோசேப்பு ஒரு அம்மா வீட்டுல டெய்லி அந்த பையனை தொந்தரப்படுத்தினான். ஆண்டவர் பார்த்தார், இவன் மட்டும் இல்ல, இவனை வெளியே விட்டா எல்லாரும் தொந்தரப்படுத்துவான்னு சொல்லி பிடிச்சு கொண்டு அந்த சிறைச்சாலை வச்சுட்டார். யாரும் பார்க்க முடியுமா? புரியலையே, புரியுதுல? பார்க்க முடியாது. பாவத்தை விட்டு தேவன் தூர படுத்தினார். அடுத்து பாவத்தில் படுகிறது, உங்கள் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விட்டார். அப்படி என்ன? திரும்பி யாருமே பார்க்க முடிய அளவுக்கு ஆண்டவர் போட்டுட்டார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்ம விட்டு அகற்றி விட்டார். இப்ப நான் திரும்ப சொல்லுகிறேன், அகன்று போன பாவம் திரும்ப நினைப்பூட்டுதலாக வரும். வரும்போது நீங்க புரிந்து கொள்ளணும், இது தேவன் கொண்டு வரல, சத்துரு கொண்டு வருகிறான் என்று கடிந்து கொள்ள தெரியணும். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி தரேன் புரிந்து கொள்ளும்படி. மேலப்பாளையத்துக்கு ஒரு சபைக்கு நாங்க வழக்கமா விழுச்சவத்து போவோம். நானும் இன்னொரு பாசமா போவோம். பைக்ல போகும்போது ஒரு நாய் மாலையப்படத்தில் எங்களுக்கு விரட்டும்னா பயங்கரமா விரட்டும். நான் பின்னால குரங்கு துக்கமா தூங்கிட்டு இருப்பேன். அவரு பைக்கு பரப்பா, அவருக்கு பிரச்சனை இல்லை. நான் பார்த்தேன் இது சிக்கலாயிரும். அடுத்த மாசம் நான் ஒரு கம்பை கரெக்டா நீள கம்பை வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அது போல முடிச்சுட்டு வந்தோம், விரட்டுச்சு. பையன் நிப்பாட்டுன்னு சொன்ன, நிப்பாட்டு வந்துச்சா ஒட்டே அடி. சிரிக்க சொல்லல, ஒரு அடியோட சத்தத்தோடு ஓடிட்டு அங்கனே நான் கம்ப துற போட்டேன். திரும்ப அடுத்த வழிக்கு போனேன். அதே நாய் நினைச்சு என்னை கண்ட உடனே குலைக்கவே இல்லை. நான் சொல்லு புரிஞ்சுக்காங்க, நீங்க குலைக்கேன்னு விரட்டினீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும். கொடுத்த அடி ஒழுங்கா இருந்தா திரும்பி பார்க்காது. புரியுதா புரியலையா? புரியுது. உங்களை பின்தொடர்கிற, குலைத்து கொண்டே வருகிற, அரவைத்து கொண்டு வருகிற அத்தனைக்கும் உங்க கையில தான் கர்த்தர் ஆயுதம் தந்திருக்கிறார். நீங்க ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. ஆண்டவரே ஜெயிக்க பண்ணும், ஒரு நாள் பண்ண மாட்டார். திங்க தெரியுது, இருக்குதெல்லாம் வாங்கி வைத்த நிரப்ப தெரியுது, இதுக்கு மட்டும் என்னைய கூப்பிடுதிய அப்படின்னு ஆள சொல்லுவார். அப்ப நாம் தான் என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சாங்க, நம்முடைய முதல் பகுதியை ஆண்டவர் சரீர பிரகாரமாக சுகமாக்குறார். உள்ளான மனுஷன் உள்ள குஷ்டத்தை ஆண்டவர் தீர சுகமாக்குறார். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் எதை தொட்டார் என்பதற்கு நான் இன்னொரு வசனத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம் வாசிக்கலாம். மார்க் 2:5 வாசிங்க. விசுவாசத்தை கண்டு தீவிரக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு. சரி, நான் அந்த பகுதியை விட்டு விடுகிறேன். கர்த்தர் சோதரம் வாசிங்க. மார்க் 7:33 வாசிப்போம். மார்க் 7:33 விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் உமிழ்ந்து கர்த்தர் சோதரம். இங்க கவனிங்க, இங்க 2 பிரச்சனை உள்ளவர். ஒண்ணு, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இப்ப கவனிங்க, ஆவிக்குரிய வட்டாரத்துல இப்ப உண்டாயிருக்கிற பெரும் வியாதி. இந்த பிரசவம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது என்ன பேசினார்னு கேட்டா சூப்பரா இருந்த அப்படிமா மார்க் போடுவாங்க. அது பிரயோஜனம் இல்லை. உனக்கு எப்படி இருந்துச்சு?
இவ்வளவு தூரம் கஷ்டப்பாடுபட்டு வந்து உட்கார்ந்து நாம் தேசத்துல நேரம் செழிக்கும் போது இது உனக்கு எப்படி இருந்தது? அடுத்த ஆளுக்கு பார்க்காத. உனக்கு இந்த வசனம் உனக்கு பிரயோஜனமா இருந்தா, உன் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமா இருந்தா, உன்னை தொட்டுச்சா, உன்னை உயிர்ப்பித்ததா, உன்னுடைய வாழ்க்கையை உணர்த்தினதா, அதுக்கு பதில் சொல்லணும். இங்க ஆண்டவர் அவன் செவியை கேட்க முடியாம சத்துரு பண்ணி இருக்குது. அவனுக்கு இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டுல காது உள்ளவர் கேட்க கடவன். காது இல்லாமல இருக்கு. எல்லாருக்கும் முயல் காது மாதிரி கரெக்டா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, வசனத்தை கேட்கக்கூடிய காது இருக்கணும். நான் வசனம் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு காது இருக்கணும். இங்க வந்த ஒருபாடு உங்க காது வேறொரு பக்கம் திரும்பமானா உங்க காதுல பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அந்த பிரச்சனைய தீர்வு காணணும். ரெண்டாவது, வாய் பேச முடியாது. வாய் பேச முடியாது. இப்போ சில ஆட்கள் பாட்டு பாடுங்க அப்படின்னா கை தட்டுங்கன்னா கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சொல்லப்படுற வார்த்தை கையை தட்டு, கேட்டுக்கிட்டு கைய. இது திமிரு வாதமா கொழுப்பா? நீ தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது கொழுப்புல கிடையாது, திமிரு வாதம். இவர் சொல்லி நான் கேட்கவா? இவரை காட்டில் எத்தனை பிரசங்கமான பார்த்திருக்கேன். என்ன பெரிய ஆளா இவரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த திமிர்ல உட்கார்ந்துருக்கா. உங்கள இல்ல, நீ கெட்டிக்காரங்க. நான் பொதுவா சொல்றேன். இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன யோசிக்காருன்னா, இப்படியே விட்டா கொளுத்துரும். இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை அவர் செய்ய முன் வருகிறார். இப்ப கவனிங்க, எப்படி கொளுத்துன்னு விஷயம் சொல்லுது. கவனிங்க, ஒருவன் போய் ஆண்டவருடைய தூதன் சொல்றான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்படும் சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? ஆமே, அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கணும். கவனிங்க, அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கணும். அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கணும். ஆனா சொன்னானா? சொல்லல. என்ன சொன்னா? நான் கிழவன், என் மனைவி கிழவி, இது எப்படி ஆகும்னு கேட்டா, நடக்கும் வரையிலும் ஊமையாரு. ஆண்டவரே வாய அடைச்சிட்டார். இப்பவும் கவனிங்க, விசுவாசிக்காமல் போகிற அநேகருடைய வாய் அடைக்கப்படுது. ஏசாயா 51 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். கொஞ்சம் வேகமா வாசிக்கும். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மனையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இப்போ இவங்களை பார்த்தா ஒரு பாடம் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, எனக்கும் சொல்றார், பழைய ஏற்பாடு காலத்து மக்களுக்கும் சொல்றார், உங்களும் சொல்றார். எங்க பார்க்கணும்? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பார், தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பார். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை யாரு? ஆபிரகாம். தோண்டி எடுக்கப்பட்ட துறவு யாரு? சாரா. இத பார்த்தா உனக்கு ஒரு பாடம் இருக்கு. இங்க கவனிங்க, 2 சரீரமும் செத்து போச்சு. 2 சரீரமும் உங்களுக்கு தெரிய விஷயம், ரொம்ப வியாக்கியானம் பண்ணல. இப்ப என்ன தெரியுது? செத்து போனாலும் வாக்கு தத்தம் சாகவே சாகாது. நம்ப முடியாட்டாலும் தேவனுடைய வார்த்தை தான். இப்போ அறிய வேண்டிய என்னன்னா, நீங்க விசுவாசிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். ஆனா இதை நடத்துவது கர்த்தர் என்று நம்பி நீங்க விசுவாசிக்க கூடுமானால் அது உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. இதுல உண்மையாகவே இல்ல, நான் மேல வர முடியாது. ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டேன். என் பிள்ளைகள் சொன்னாங்க, தூக்கிட்டு போயிடலாம்பா, பயப்படாங்கப்பா அப்படின்னா. நிச்சயம் வச்சு தூக்கிடுவோம், அப்போ 2 பையன் தூக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ அவளையே கூடல வச்சு இறக்குனாங்க. என்ன பெரிய காரியமா? அப்பேற்பட்ட மனுஷனே இறக்குனாங்க. ஏன்னா நான் பெரிய காரியம், நான் இதுக்கெல்லாம் வெக்கப்படுறது இல்லை. காரியம் நடந்தா மட்டும்
போதும்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ நான் இங்க வந்தேன், பார்த்த பிற்பாடு ஒரு இடது கையில ஒரு புடி இருந்தது. ஓ, வலது கையில என் பையன் கையில பிடிச்சா அழகா நீட்டா ஏறி வந்துட்டேன். பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தேவனுடைய காரியத்தை அவமாக்க கூடாது, தடை செய்ய கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா, கர்த்தரையே மட்டுப்படுத்தினாங்க. அதான் கொடும் பாதகம். அப்படின்னா என்ன, இதை செய்ய அவரால் முடியாது என்று அவருடைய இருதயத்துல முற்றொழி வச்சாங்க. அப்படி ஒரு நாளும் கூடாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கூடும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன விருப்பத்தை எதிர்பார்க்காங்கன்னா, அவங்கள நீங்க நோக்கி பார்க்கும்போது முடியாததை முடிய பண்ணேன், நடக்காத நடக்க பண்ணினேன், கொடுக்க முடிய இடத்துல கொடுத்தேன், அவளை பார்த்துட்டு இப்ப நான் சொல்றேன், உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானா நான் நடத்த வல்லவர், நான் செய்ய வல்லவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க அன்பா சொல்ல விரும்புகிறேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு காரியம் சம்பவிக்கணும், எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நடக்கவே நடக்காது என்று நினைக்கிற சூழ்நிலையில நான் அறிவிக்கிற ஆண்டவர் நடத்தி முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அருமையான மனுஷனுக்கு உள்ள வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனுக்கு செவியும் திறந்தார், வாயையும் திறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, உங்களுக்கு இந்த நாள்ல உங்க காதுலையும் உங்க வாயிலையும் தேவன் தொடும்படி விரும்புகிறார். என்ன தெரியுமா, நீங்க துதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு இந்த தொடுதலை ஆண்டவரே எனக்கு தாரும்பா. சர்ச்சைக்கு போனா வேற ஒரு சிந்தனை வருது, வேற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு எண்ணம் இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவரத்துல கேட்டீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை தொட்டு குணமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. லூக்கா 22:5, லூக்கா 22:5 சீக்கிரம். அவர்கள் சந்தோஷப்பட்டு இல்ல 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 22:51 கவனிங்க. இப்போ கவனிங்க, இங்க ஒருத்தனை, இது இவன் ஆண்டோடைய பிள்ளை இல்ல, ஆண்டவருக்கு உருவமாய் வந்தவன், இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த கூட்டத்துல உள்ளவன். ஆனா பேதுரு அவசரப்பட்டு ஓங்கி காதை துண்ட அடிட்டார். கட்டிக்கார ஊழியக்காரன், அவரு அது பழைய பாணிய விடவே இல்லை. அதாவது மீனை பிடிச்ச உடனே செவிய இருக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு. அதே பழக்கம் ஆவிக்குரிய உலகத்துல வந்து ஒரு பாடு இருக்கு. இப்பவும் ரசிக்கப்பட்ட பலருக்கும் பழைய பழக்கம் இருக்குதான் செய்யுது, போக மாட்டேங்குது. நம்ம ஒண்ணு தானா போயிடணும், அவரா போக வச்சா ரொம்ப கஷ்டம். அது நான் ரொம்ப விளக்க விரும்பல, வெட்டிட்ட. ஆனா ஆண்டவர் யாருன்னா, துண்டாக்கப்பட்டத, பிரிக்கப்பட்டத, புறம்பாக்கப்பட்டத ஒட்ட வைக்கல அவர் பெஸ்ட் ஆள். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையில, குடும்ப காரியத்துல துண்டாக்கப்பட்டு, பிரிக்கப்பட்டு அல்லது உடைக்கப்பட்டு இருக்குமானால் நான் அறிவிக்கிற ஆண்டவர் ஒரு துன்மார்க்கனுக்கே ஒட்ட வைக்க கூடுமானால் ஆவிக்குரிய ஜெபிக்கிற உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல இதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீண்டாண்டு பிரச்சனைய ஒரே நாள்ல, ஒரே நிமிஷத்துல முடித்து அவர் ஆசீர்வாதம் தருவதற்கு அவர் வல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டு என்ன செய்யறா, கீழே விழுந்ததை எடுத்து டபார் ஓடிட்டார். ஆனா ஒட்டின உடனே அது ஒட்டிக்கிட்டு, ஆனா அவர் ஜெபம் பண்ணி அனுப்பினார், ஆண்டவரே உடனே சுகமாயிருன்னு சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. எதிரியே ஒட்ட வச்சு சுகமாக்க கூட தொட்டு செய்யக்கூடுமானா எனக்கு உங்களுக்கு செய்ய வல்லவர். அதனால நீங்கள் பொறுமையா இருந்து காரியங்களை கை கொள்ளும்படி அன்போடு கூட கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு 17:7. 17:7. கவனிங்க. இது வந்து உறுதிப்படும்படி தொட்டது. என்ன தொட்டது? உறுதிப்படும்படி. இந்த சம்பவம் சொல்லியதேன். மொத்தம் 12 பேர். 12 பேர்ல 3 பேர் அங்க மருவ மலையில ஜெபம் பண்ண போயிருக்காங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு.
இயேசு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீர்னு 2 பேர் வராங்க. மோசேயும் வராரு, எலியா வராங்க. இந்த 2 பேருடைய ஊழியத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல குறைவு இருக்கு, குற்றம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி வாங்கினவர் மோசே, தீர்க்க தரிசனப்படி ஊழியம் செய்தவர் எலியா. தீர்க்க தரிசனத்திலும் குறைவு இருக்கிறது, நியாயப்பிரமாணத்திலும் குறைவு இருக்கிறது. ஆதலால் இந்த 2ஐயும் சிலுவையிலே கிருபையின் பிரமாணத்திலே நீ நிறைவேற்றி முடிச்சாதான் நாங்கள் கானானுக்குள்ள வர முடியும் என்கிற நிலைமைக்கு பேச வந்திருக்கிறான். அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது ஜெபம் பண்ணி கேட்டா, விளக்கம் கேட்டா கர்த்தர் சொல்லி தந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம். இப்ப கவனிங்க, இப்ப யார் பார்த்துட்டா? இந்த 3 பேரும் பார்த்துட்டான். ஆனா பேதுரு எப்பொழுதுமே கொஞ்சம் அவசர புத்தி, நல்ல புத்தி தான், தப்பு கிடையாது. சட்டாப்புடான்னு சொன்னா, ஆண்டவரே மோசேக்கு ஒரு கூடா, எலியாவுக்கு ஒரு கூடா, உமக்கு ஒரு கூடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் மூடிட்டு, நீ இது இப்படி பேசாத, பேசுற தப்பு அப்படின்னு மேகம் மூடிட்டு, மேகம் அவரை மட்டும் மூடல, இவங்களும் சேர்த்து மூடிட்டு, மேகம் மூடல இருந்த உடனே அந்த மேகத்திலிருந்து ஒருவர் பேசுறார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். மோசே செவி கொடுக்காத, எலியா செவி கொடுக்காத, யாருக்கு செவி கொடு? இயேசு மட்டும் செவி கொடு அப்படின்னு சொல்ற. நல்லா கவனிச்சுக்காங்க. இப்பொழுது இயேசுவை பின்பற்றி வராங்க. ஆனா எப்படி இல்ல? உறுதி இல்லை. இடையிடையே மோசே வர, எலியா வர, உறுதி இல்லை. யாருக்கு மேல? இயேசுக்கு மேல. இப்ப சொல்றாரு, அதை விட்டுரு, மோசே விட்டுரு, எலியாயும் விட்டுரு, இயேசுவப்பா, இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்ற. இப்போ கவனிங்க, அந்த 2 பேரும் இவங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவங்க கண்ணை திறந்து பார்க்காங்க. பார்த்த உடனே இயேசுவை தவிர, அந்த வார்த்தை வாசிங்க, அதுக்கு இருக்கும்போது கேளு பாருங்க, எடுத்தோம் வாசிங்க. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, ராசாத்தியா கவனிங்க, எடுத்து கவனிங்க. தீர்க்கதரிசி ஆகிய எலியாவும் பெரிய ஆள் தான், மோசையும் பெரிய ஆள் தான். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு உதவாதவர்கள். புரியுதா புரியலையா? புரியுதா புரியல? அதாவது நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல மோசைக்கோ எலியாவுக்கோ இருப்பா தண்ணி தரலாம், விளக்குல தண்ணி தெளிச்சுட்டா அது சோதரம் பேசலாம். அதனால கவனிங்க, இயேசுதான் புதிய ஏற்பாட்டுல பெரியவர். சொல்லேலுயா. அவரு சொல்றார், யோனாவில் பெரியவர் இங்க இருக்கார், தேவாலயத்தில் பெரியவர் இங்க இருக்கிறார், உன் இருதயத்தில் பெரியவர் இங்க இருக்கிறார். இயேசுவை தவிர புதிய ஏற்பாட்டுல பெரிய ஆளு இல்ல, அத முதல்ல விடு அப்படிங்கிறார். மோசே பெரிய ஆளுதான், தீர்க்கதரிசி எலியாவும் பெரிய ஆளுதான், ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு உதவாதது. அதனால அதை பார்க்காத, புதிய ஏற்பாடு மட்டும் பார் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்ன. இப்ப கவனிக்க சொல்ல விரும்புகிறேன், யாரும் காரியத்துக்கு உதவ மாட்டார். காரியத்துக்கு உதவுற ஒரே ஆள் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் உங்க விட்டு போக மாட்டார், எப்பேற்பட்ட இடத்துலையும் உங்களை விட்டு அசைய மாட்டார். நீங்க பாடுகளா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பற்றாக்குறையா இருக்கலாம், ஏலாம இருக்கலாம், மனுஷரால் கைவிடப்பட்டதா இருக்கலாம், புறம்பாய் காணப்படலாம், ஆனா இவர் மட்டும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சிருக்காங்க, நண்பர் பார்த்துட்டா உன்னை விட்டு விலகவே மாட்டான். அது தீர்ந்துட்டா ரைட் சாரா சைட் அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா எது இருந்தாலும் இல்லையோ இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகாதவர். நான் கேட்கிறேன், உங்க கண்கள் இவரை தவிர வேற ஒருவரையும் பார்க்க கூடாது.
இந்த உலகத்தில் இருக்க எந்த பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட அற்புதம் செய்த ஆளா இருந்தாலும் அவனை பார்க்கவே கூடாது. ஏன்னா அவன்ல எப்படியும் அழுக்கு இருக்கும், எப்படியும் குறைவு இருக்கும், எப்படியும் தோல்வி இருக்கும். ஆனா இயேசு விட்ட குறைவே இல்லை, பாவமே இல்லை, எந்தையும் அசுத்தம் இல்லை. அவர் பரிசுத்த ஆதலால் அவரையே உடைய கண்கள் பார்ப்பதாக. அல்லேலூயா. அவரே பார்த்துட்டீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அடுத்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா 7:14. லூக்கா 7:14 கொஞ்சம் வேகமா வாசிப்போம். எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் தோன்றியிருக்கிறார். அவர் பாடையை தொட்டார். எதை தொட்டார்? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா தொடக்கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? செத்ததை தொடக்கூடாது. யாரு? இயேசு கிறிஸ்து. தொடக்கூடாது. அதனாலதான் அந்த லேவியனும் ஆசாரியனும் அந்த கள்ளர் கையில் அகப்பட்ட குத்திரோடப்பட்டவனை கண்டு பக்கமா விலகி போனான். அவன் கரெக்டா போயிட்டான். இது நம்ம தொடக்கூடாது, இது ஒப்பேறாது, சிக்கல் நம்முடைய ஊழியத்துக்கு இடைஞ்சல். அவன் போயிட்டே இருந்தான். சமாரியன் வந்தான். ஏன் தொட்டான்? உங்கள்கிட்ட கேட்க கீழே பார்க்காத. இப்போ வசந்த பார்த்தா தெரியாது. ஏன் தொட்டா? மனதுருக்குமா? மனதுருக்கம். கரெக்டு, நல்லதுதான். இதை விட பெஸ்டா சொல்லலாம். சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்லிடுறேன். அதுதானே கூப்பிட்டுருக்கீங்க. கவனிங்க. மற்றவன் கூலிக்கு மாறிடிக்கான். சமாரியன் இவனை பெற்றவனாக்கும். சமாரியன் விழுந்து கிடக்கும். யாரு? தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதன். அப்ப யாருக்கும் உறவு அதிகம்? இன்னும் புரியல. இன்னொரு பையன் விழுந்து கிடக்கா, நீங்க ரோட்ல போறீங்க, தூக்குவீங்களா? தூக்க மாட்டீங்க. உங்க பிள்ளை விழுந்து கிடக்கு, என்ன செய்வீங்க? ஏன் ஆசா, ஏன் தங்கமே டக்குன்னு தூக்கிடுவீங்க. ஏன்? உறவு துடிக்கி, பாசம் கொந்தளித்து வருது. அப்படித்தான் நல்ல சமாரியம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது புரியுதா? மற்றவனுக்கும் தேவனுக்குள்ள உறவு தெரியுதா? குட். அவர் தான் உரிமையாளராக தொட்டு தூக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலையும் நல்ல கவனிங்கள். செத்து வருகிறது அந்த அம்மாவுடைய பையன் மட்டும் இல்லை, தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பையன். அதனாலதான் பாடையை தொட்டார். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சமூகம் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அவருடைய உறவு, தேவனுடைய உறவு எப்பேற்பட்ட என்பதை நீங்க அறியும்படி. சிலருக்கு இந்த உறவே தெரியாது. தெரியாதுன்னா எப்படி சொல்லு தருவது? ஓப்பனா கொஞ்சம் பேசுறேன், அப்படின்னா உங்களுக்கு புரியும். என் பையன் எனக்கு ஒரு உம்மா கொடுத்தா அது தக்க ஒரு பாசம் என்கிட்ட இருக்குமா இருக்காதா? ஒண்ணுமே உணச்சலா மாதிரி உட்காந்துருக்கீங்க, இருக்கும். கரெக்ட். அதே எங்க மனைவி ஒரு உம்மா கொடுத்தா உங்களுக்கு புரியுதா? சொல்லு புரியுதா? நான் உங்களுடைய உணர்வை தொட்டாக்கும் பேசுறேன். அதுக்கு தக்க பாசம் தானா பொங்கி வழியும். இப்போ மோசே மறுத்துட்டார். அவன் ஒரு இடத்துல பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டான். அதனால பிசாசு மறித்த உடனே இது ஏன் சரீரம்னு போராடுறான். அடக்கம் பண்ண வந்திருக்கு யாருன்னா மீகாவில் வந்திருக்கிறான். 2 பேருக்கும் தர்க்கம் நடக்கு. அப்பொழுது மீகாவில் சொல்லுவா, சாத்தானை கத்திரவனை கடிந்து கொள்ளுவாரான்னு சொல்லுவோம். ஞானமா சொல்லுவோம். ஏன்னா அவனு ஒரு காலத்துல ஒன்னா இருந்தவங்க கடிந்து கொள்ளான்னு சொல்லிட்டு. இப்போ உடனே யார் வந்தார்னா கத்தர் வருவார். செத்து போன சரியத்தை அடக்கம் பண்ண யார் வாரா? பிதாவாகிய தெய்வம் வருகிறா. சொல்லலேலூயா. காரணம் என்ன? 80 வருஷம் என் பிள்ளை எனக்காக பட்ட பாடு எனக்கு தெரியும். இது என் பிள்ளை, என் பையன், உரிமை கொண்டாட வந்தார். ஓடியே விட்டான்.
நம்முடைய தேவன் யாருன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியும் அசைவையும் உள்ள கிடக்கையும் வார்த்தையும் கவனித்து செயல்படுகிறவர். சொல்லேலுயா, அதான் நம்முடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, அந்த தேவன் அவனை தொட்டார். என்ன செய்தார்? தொட்டார். தொட்டு தன்னுடைய பிரதிஷ்டை எல்லாம் மறந்து, தன் நிலைமையெல்லாம் மறந்து. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு யூதன், ஒரு எபிரேயர் குசுரைய தொடக்கூடாது, ஆசாரியம் தொடமாட்டான். அதுக்கு ஒரு ரத்தம் சுத்திகரிப்பதற்கான ஒரு தண்ணீரை மட்டும் தெளிப்பான், அவ்வளவுதான். ஆனா அதே நேரத்துல அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, இயேசு அதையும் தொட்டார், இவனையும் தொட்டார். காரணம் என்னன்னா, அவனுக்குள் இந்த தொழில் எதுக்குன்னா, மறுபடியும் நீ உயிரோடு இருந்து வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இதை அறிந்து நாம் செயல்படணும். கடைசியாக ஒரு தொடுதலை சொல்லி, தொட்ட ஆண்டைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க என்பதையும் சொல்லி நாம் ஜெபம் பண்ண போறோம். கரெக்டா நான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு 1 மணி நேரம் கரெக்டா தரணும். அதனால நான் கரெக்டா 8:30 என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன். அது வரை நீங்க பொறுமையாக காத்து காரியங்களை செய்யணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மார்க்கு 10:13. மார்க்கு 10:13. மார்க்கு 10:13. கர்த்தர் சொல் 16 அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து. இப்ப ஆசீர்வாதத்துக்கான தொடுதல். கவனிங்க, நீங்க கவனிங்க. பிள்ளைகளை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்பவும் சில சர்ச்சில் ஒரு பெரிய பாதகம் நடக்கு. நாங்க சர்ச்சை நடத்துறவங்களுக்கா நான் சொல்ல விரும்புகிறது, இல்லை சர்ச்சுக்கு போறவங்களுக்கா சொல்ல விரும்புகிறது. சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே பிள்ளைகளை அடிச்சு பத்துறாங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். நான் செய்தி கொடுக்கும்போது ஒரு பிள்ளையும் இல்லை. எனக்கு ஏன்னா அவ்வளவுதான். என்னை கூப்பிட்ட மனுஷன் பாடாத பாடுபட்டார். இப்போ தப்பா பிடிச்சிக்கிறாங்க. ஒரு 85 வயசு வரை நம்ம இருப்போம்னு வச்சுக்காங்க, இல்லை 90 வயசு வரை இருப்போம்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் ஆடா பாவமே பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாட்டு பாடி நம்ம அனுப்பிடுவாங்க. இந்த பாருங்க, இந்த பிள்ளைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துக்காக வாழ வேண்டிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை சர்வீஸ்ல இருக்காம அடிச்சு பத்து சபை வெளியே பத்துது. எதிர்கால சபை முன்னேறமானா இதுக்கே பாடம் கட்டணும். இதுக்கு செலவழிக்கிற செலவு தான் ஊழியத்துல மிக முக்கியம். அவ்வளவுக்கு பெருசுக்கு செலவழிக்கலாம் வேஸ்ட். உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்லுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, இது உங்களுக்கு செலவழிக்கிற பாருங்க, இதுக்கு தான் மெயின். ஏன்னா அடுத்தது இதுதான் தூணு, இதுதான் பிரகாசம் உள்ளது, இதான் எழுந்து சிரமம் பண்ண போகுது, இதுதான் கர்த்தருக்காக வாழ போகுது. இதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பதற்கு நான் பிரயாசப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகள் என்னிட வருவதற்கு தடை செய்யாதே. தடுத்தான். அன்னைக்கு இருந்த யூதன் எபிரேயனும் தடுத்தான். தடுக்காடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வர சொல்லு. இதை போல பிள்ளைகள் என்கிட்ட வந்தாதான், நீனும் வந்தாதான் நான் உன்னை தொட முடியும், நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் உனக்கு உதவி செய்ய முடியும் சொல்லி. நான் ஒரு சர்ச்சில் போயிருந்தேன். 7 வயசு பிள்ளைய நான் தூக்கி ஜெபம் பண்ண முடியாச்சு. இப்பவும் இல்லை, கிருபையினால வாலிபத்துல. அதனால நான் தப்பிட்டேன். அது தூக்கி தந்தாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, இல்லைங்களா? அப்போ நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். ஃபுல்பிட் இந்த பக்கம் நின்றுட்டு ஃபுல்பிட்டை பிடிச்சிட்டு அந்த பையனை தூக்கி தந்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு என்னன்னா, இந்த புள்ள இத்தனை வருஷமும் ஊழியக்காரன் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணாம தான் வந்திருக்கு. நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு யாக்கோபு கவனிங்க, ஈசாக்கு தேவனாய் கர்த்தர் உன்னை இரு கூட்டமா பெருக பண்ணுவான்னு சொல்லி யார் சொன்னா? கண்ணு தெரியாத ஈசாக்கு யாக்கோபு என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தோடு போறான் யாரு? யாக்கோபு.
நைட்ல ஒரு இடத்துல படுக்கான், இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். படுக்கான், கர்த்தர் வர வந்துட்டு உங்க அப்பா உன்னை எப்படி ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொன்னேன். அப்ப பெரியோருடைய ஆசீர்வாதத்தை பரலோகம் கனம் பண்ணி அதுக்கு தக்க காரியங்களை கர்த்தர் வைத்து உன் கூட வருவேன், உனக்கு ஆகாரம் தருவேன், உனக்கு வஸ்திரம் தருவேன், திரும்ப தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 27ல ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார், 28ல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு கல்யாணமே ஆகல, உனக்கு குழந்தை தருவேன்னு சொன்ன அப்பமே. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி பாத்தீங்களா? நீ இரு கூட்டமாய் பெருகுவான்னு சொல்லி அப்பா ஆசீர்வாதத்தை அனுப்புனார். அதே கர்த்தர் கனமணி வச்சு ஆசீர்வதிக்கிறார். உங்க பிள்ளைகளை கவனிச்சுக்காங்க. தூங்குனா சேட்டை பண்ணுனா வடக்க போறான் தெக்க போறான் மேக்க போறான்னு சொல்லி விட்டுறாங்க. தொந்தரவு தாங்க முடியலன்னு செல்லையும் கொடுத்துறாங்க. இப்போ அது ஒரு பேய் விளங்குறீங்களா? கொடும்பேய் விளங்குங்களா? இருக்கிற ஆளையும் பேயாக்கி பிள்ளைகளையும் பேயாக்கி விளங்குதா? மோசப்படுத்திட்டு இருக்கு. அப்படி கொடுக்க கூடாது. ஒண்ணு கொடுத்து வச்சுட்டா உட்காந்து சிரிக்காதங்க. இது நடைமுறையில நீங்க கண்டிப்பா செய்து ஆகணும். இப்ப செய்யலையே அப்புறம் நீங்க கெஞ்ச வேண்டிய இருக்கும், அப்ப நீங்க அழ வேண்டி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. புரிந்து கொள்ளுங்க. இப்ப ஆண்டு சொன்னார் பிள்ளைகள் இடத்துல கொண்டு வான்னு சொன்னார். வாங்கி அணைத்து ஆசீர்வதித்தார். இது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா கவனிங்க, பெருக்கத்தின் ஆசீர்வாதம், எதிர்கால ஆசீர்வாதம், எதிர்காலத்தின் பாதுகாப்புக்குரிய ஆசீர்வாதம், எதிர்காலத்தினுடைய திட்டத்துக்குரிய ஆசீர்வாதம். அவன் எத்தனை ஆண்டு காலம் இருக்கானோ அத்தனைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். சொல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுறேன், ஒரு ஆராதனைக்கு வரும்போதோ அல்ல ஒரு கூட்டத்துக்கு வரும்போதோ தேவன் இதுக்கு முன்னால் தந்த வாக்குத்தத்தை நினைப்பூட்டி தொடர்ந்து பேசுவார். திரும்ப திரும்ப வாக்குத்தத்தை தர மாட்டார், உதவியா தருவார். அது பெருகப்பட தருவார். இதை புரிந்து கொள்ளும்படி சொல்ல விரும்புகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தம்பி இந்த நாட்டில இருந்து வெளிநாடு போறான். அப்போ டிக்கெட் வாங்கிட்டான். வாங்கிட்டு பிரயாணம் பண்ணிட்டு போறான். அவன் அம்மா 3 நாளைக்கு புளியோதரை கண்டி கொடுத்திருந்தான், சம்பளம் அழைத்து கொடுத்திருந்தா. 3 நாள் ஒதுங்கி ஒதுங்கி வச்சு ஒவ்வொரு பட்டணம் எடுத்து தின்னு தீர்த்தான். இப்போ 4ஆவது நாள் பசி பிள்ளைக்கு. ஆனா இவன்ட கொஞ்சம் தான் காசு இருக்கு, அங்க போக முடியுமான்னு தெரியாது. அதனால அங்க போய் செலவுக்கா வச்சுக்கிட்டான். 2 ஆச்சு, 3 நாள் ஆச்சு, பசி தாங்க முடியல. பார்த்தான், வழி இல்லை. கிச்சன் வழியா உள்ள போய் ஒரு ஆள்கிட்ட வாங்கி இருக்குத தின்னுக்கிட்டே இருந்தான். வெளியே வந்தான், ஒருத்தர் ஒண்ணும் சொல்லல. மறுநாள் போனான், தின்னான், ஒருத்தர் ஒண்ணும் சொல்லல. ஒய்ய கேட்டான், ஐயா காசு கிடையாதா? எல்லாம் சேர்த்து டிக்கெட்ல வாங்கிட்டான். புரியலையா? புரியுதா? புரியலையா? 3 நாள் பட்டினி கிடந்தது முட்டாதனம் இல்ல. இப்போ நாம் அக்கறை நாட்டு போய் சேரும் வரையிலும் கர்த்தர் நம்மை தொட்டு ஆசீர்வதிட்டா. சொல்லேலூயா. என்னென்ன தேவை அத்தனையும் அதுல இருக்கு, அந்த டிக்கெட்ல இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் வாழ போற, உனக்கு இன்னெல்லாம் தேவை அப்படிங்கிற அத்தனை ஆசீர்வாதம் இருக்கு. லட்சியமுல இருக்குதா? லட்சியமுல இருக்கு. வேற என்ன டிக்கெட் லட்சியமுல இருக்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளணுமானா அனுதினமும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை கொண்டு போய் அரிசி வாங்குற போல ரட்சிப்பு மாதிரி எடுத்துக்கொண்டு அனுதினமும் காலை மாலையும் கதை சமூகத்தில் உட்கார்ந்து நடத்துவேன் சொன்னீரே, காப்பேன் சொன்னீரே, போசிப்பேன் சொன்னீரே, தருவேன் சொன்னீரே, தாங்கப்பா அப்படின்னு யாரெல்லாம் கேட்பாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒழுங்காய் கொடுத்து நடத்துகிறார். அப்ப கடைசியாக ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தொடுகிறார். இவர் யார்? தொட்டு குணமாக்குறவர், வாயை திறக்கிறவர், கண்ணையும் செவியும் திறக்கிறவர், தொட்டு விடுதலையாக்குறவர், தொட்டு உறுதிப்படுத்துகிறவர்,
தொட்டு பலப்படுத்துகிறவர், மீண்டும் உயிர்ப்பிச்சு தருகிறவர், தொட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சரி, இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த குஷ்டரோகி சொன்னார், நல்ல கவனிச்சாங்க. சுகம் பெற்ற உடனே சொன்னாரு, நீ போய் சாட்சியாக, அது 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க, மத்தேயு 8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம். ஆமா, சொல்லணுமா? நீ போய் அப்பா அம்மா, அந்த அம்மா கண்டு தெரிஞ்சிருமா? வாசிங்க, அதான் வாசிங்க. சாட்சியாக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. இப்ப கவனிங்க, சுகமாக்கப்பட்டவன் 2 வேலை செய்யணும், தொடப்பட்டவன் 2 வேலை செய்யணும். ஒண்ணு, சாட்சியா வாழணும். எப்படி வாழணும்? அதான் சொல்லுங்க. சாட்சி சொல்லாதங்க, சாட்சியில் ஒரு ஆளும் உப்பேறாத ஆளு, சாட்சியா வாழும். ஒரு குடிகாரன் குடியிலிருந்து மாறிட்டான், தெருல போறான், பாடுறா இவன்டா மனுஷன் அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அதான் சாட்சி. நீ சர்ச்சில் நின்று கர்த்தர் நடத்தினார் சொல்லாதான், நடத்தான் செய்யறாரு. ஒரு சாட்சி என்ன? அப்போ தேவனால் தொடப்பட்டவர் சாட்சியா இருக்கு. 1 2 அடுத்த வாசிங்க. மோசே கட்டளையிட்ட காணிக்க சிம்பிள் உதாரணம். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த வந்தான், கத்தியை வாங்கிட்டான். அங்க கவனம், ஏமா கவனிமா, கத்தியை வாங்கிட்டான். கத்த சொன்னா பிள்ளையோட மேல் கையப்படாத. இப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? அப்பா ஆண்ட விடுதலை கொடுத்தாரு, எட்ரா ஓட்டா விடுறா விட்டுங்க அப்படின்னு ஓடிக்கிறான். நான் ஓடல, பலிபீடம் கட்டியாச்சு, பலி செலுத்தாம போமாட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். அப்பொழுதுதான் ஒரு ஆட்டுக்கடா பின்னால, ஆபிரகாம் முன்னால இல்ல பின்னால, அது யாருக்கு அடையாளம் சொன்னா ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்னால வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு அது அடையாளம். பின்னால நிற்கிற ஒரு கடாவை கண்டு தூக்கி கொண்டு வந்து பலி செலுத்தினான். அதுக்கப்புறம் கர்த்தர் பேசினார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று பேசினார். அப்ப பலி செலுத்தாம இருக்கிற ஆராதனையே இல்லை.